அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியை, டாக்டர் SNS கல்வியியல் கல்லூரி கோவை. இன்றைக்கி நம்ம பாலினம், பள்ளி மற்றும் சமுதாயம் என்ற பாடப்பகுதியில் 2வது அலகத்தில் பாலின தன்னடையாளம் குறித்த கருத்துக்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாலின அடையாளம் மற்றும் சமூகமயமாக்கல் நடைமுறைகள் அது எங்கெங்கெல்லாம் பிரதிபலிக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குடும்பம், பள்ளிக்கூடம், சமுதாயத்தில் இந்த 3 இடத்துலையும் இந்த பாலின தன்னடையாளம் மற்றும் சமூகமயமாக்கல் நடைமுறைகள் எந்த மாதிரியான ஒரு கருத்தோட்டத்தை ஏற்படுத்துது, தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வகுப்பில் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பாலின அடையாளம்னா என்ன? இந்த சமுதாயத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அடையாளத்தை தான் நம்ம பாலின தன்னடையாளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சமுதாயம் உயிரியல் பாலினத்திலேருந்து வேறுபட்டதுங்கிற கருத்தை ஏற்றுக்கிறவே மறுக்கிறது. பாலினம் சார்ந்த வேறுபாடுகளை உணர்ந்து கொள்வதற்கு இன்னுமே நம்மளுக்கு அதிக காலம் பிடிக்குது. ஏன்னா பால் குறித்த செயல்பாடுகள், பாலினம் குறித்த செயல்பாடுகளும் வெவ்வேறானவை அப்படிங்கிற கருத்தை ஏற்றுக்கொண்டு பாலினம் குறித்த செயல்பாடுகளை இன்றைய சமுதாயம் உணர்ந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்குது. பாலின அடையாளம் அப்படிங்கிறது ஒருத்தர் தன்னை ஆணாகவோ பெண்ணாகவோ அடையாளப்படுத்துறது மட்டும் கிடையாது. பாலின உணர்வுகள், ஓகேங்களா, இது பிறப்பிலிருந்து வரக்கூடிய உயிரியல் செயல்பாடுகள், உடலியல் செயல்பாடுகள் இல்லாமல் பாலின உணர்வுகள், சமுதாயத்தால் ஏற்படுத்தப்பட்ட, சமுதாயத்தால் நிர்ணயிக்கக்கூடிய செயல்பாடுகளை தான் நம்ம பாலின தன்னடையாளம் சொல்கிறோம். பிறப்பினால் நம்ம ஆண் பெண் அப்படின்னா ஆணுக்குரிய செயல்பாடுகளா பெண்ணுக்குரிய செயல்பாடுகளா இந்த சமுதாயம் எதை நம்மளுக்கு நிர்ணயிக்குது அப்படிங்கிற அடையாளத்தை தான் நம்ம பாலின தன்னடையாளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா பாலின தன்னடையாளத்தில் ஆண் பெண் மட்டும் இல்லாமல் மாற்றுப்பாலினத்தவரும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் நம்ம இதில் கருத்துக்களை எடுத்துக்கிறோம். அடுத்து சமூகமயமாக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் அதனால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள், பாலின விதிமுறைகள், அதில் குடும்பத்தில் என்ன பங்கு இருக்குது, பள்ளியில் என்ன பங்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சமூகமயமாக்கல் கான்செப்டில் பார்க்க போகிறோம். சமூக மதிப்புகள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் ஒவ்வொரு சமூகத்தினரும் எந்த மாதிரியான மதிப்புகள் இருக்குது, என்ன மாதிரியான நம்பிக்கைகள் இருக்குது, நடத்தை விதிமுறைகள் எப்படி இருக்குது, இந்த விதிமுறைகளை இந்த சமுதாயம் நம்ம ஏற்றுக்கிட்டு எந்த அளவுக்கு முன்னுதாரணமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் இதில் முன்வைக்கப்படுகிறது. இதில் குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, பாலினத்துக்குரிய செயல்பாடுகளா ஆணுக்குரிய செயல்பாடுகள் பெண்ணுக்குரிய செயல்பாடுகளா இந்த சமுதாயம் குடும்பத்திலும் எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எதிர்பார்க்குது அப்படிங்கிறத அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது. குடும்ப சூழலில் ஆணுக்கு ஏற்ற செயல்பாடுகளையும் பெண்ணுக்கு ஏற்ற செயல்பாடுகளையும் இந்த சமுதாயம் வரையறுத்து கொண்டிருக்கிறது. அந்த செயல்பாடுகளை சமுதாயத்தின் கட்டமைப்புக்கும் விதிமுறைக்கும் ஏற்றவாறு பயன்படுத்தி கொள்வதாக இன்றைக்கி முக்கியத்துவமானதாக இருக்குது. இதில் பள்ளியோட பங்களிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமுதாயத்தில் ஒவ்வொரு குடிமகனும் முக்கியத்துவம் வாய்ந்தவனாக கருதப்படுவது போலவே பள்ளி சூழல்லையும் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அவங்களுடைய சமூகமயமாக்கல் விதிமுறைகள் எந்த அளவுக்கு இருக்குது, அதில் அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் வாங்கி கொடுக்கக்கூடிய உடைகள்லேருந்து பொம்மைகள்லேருந்து விளையாட்டு பொருட்கள் மட்டும் இல்லாமல் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள்கள், விளையாட்டு பொருட்கள் மட்டும் இல்லாமல் அவங்க எதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த சமுதாயம் தான் நிர்ணயிக்குது. ஆண் குழந்தையாக இருந்தால் வீரமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். ட்ரெஸ் கோடு கூட பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்னால் ஆண் குழந்தைங்களுக்கு, பிங்க்னா பெண் குழந்தைங்களுக்கு. விளையாட்டு பொருட்கள் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்குனே தனியாக விளையாட்டு பொருட்கள், ஆண் குழந்தைகள்னால் துப்பாக்கி, கன், அப்புறம் கார், இது மாதிரி தான் வச்சு விளையாடணும். இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தாங்க? இந்த சமுதாயத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயல்பாடுகள். பாலின பாகுபாடுகள், குழந்தைகள் தங்கள் குடும்பத்தினருந்தே பாலின பாகுபாடுகளை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. குடும்ப உறுப்பினர்கள் முதல்ல அந்த சமுதாய சூழலை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக உடைகள்லேருந்து, ஒரு பெண் குழந்தைன்னா அதுக்கான உடைகள் வேறு மாதிரி இருக்கணும், ஆண் குழந்தைகள்னால் அதற்கான உடைகள் வேறு மாதிரி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், என்ன உடை உடுத்தணும், எப்படி விளையாடணும், எல்லா விஷயமே குடும்பம் தான் முதல்ல பாலின சமூகமயமாக்கல் செயல்பாடுகளை முன்னிறுத்துறாங்க. அடுத்ததான் அந்த குழந்தை வரக்கூடிய இடம் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா பாட புத்தகங்களாக இருக்கட்டும், விளையாட்டு பிரிவுகளாக இருக்கட்டும், நடைமுறைகளாக இருக்கட்டும், வகுப்பறை சூழலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பாலின பாகுபாடு. எல்லாத்துலேயுமே பாட புத்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆண் சாதனையாளர்களை பற்றி மட்டுமே அதிகபட்சமான செய்திகள் தெரிவிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வகுப்பறை சூழலையும் விளையாட்டு பிரிவுகளையும் பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இன்றைக்கி சூழல் கொஞ்சம் மாறி இருக்குது. பெண்கள் அதிகப்படியான செயல்பாடுகளில் முன்னெடுத்து விளையாடவும், தங்களுடைய செயல்பாடுகள் மட்டும் இல்லாமல் தங்கள் தகுதிக்கு ஏற்ற விளையாட்டு போட்டிகள், கல்வி எல்லாத்துலேயுமே முன்னுரிமை பெற்று விளங்குறாங்க. ஆனால் இதோட பர்சன்டேஜ்னு பார்க்கும்பொழுது உலக அளவிலையும் சரி தேசிய அளவிலையும் சரி மிக குறைந்த அளவு தான். இன்றைக்கி முன்னேறி இருக்காங்க சரிதான். ஆனால் எந்த அளவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிகபட்சம் ஒரு 10% தான் பெண்கள் இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளில் இருக்கட்டும், வெற்றி பெறக்கூடிய செயல்பாடுகள் எல்லா ஃபீல்டுலையுமே பெண்கள் முன்னேறி இருக்காங்கன்னா 10-20% பெண்கள் மட்டுமே நம்ம முன்னேறி இருக்கிறோம்.
அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்டாக இருக்குது. இன்னுமே பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான வாய்ப்புகளும் சரி, வளர்ச்சியும் சரி, அவங்களுக்கான கல்வி சூழலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய சூழலும் சரி, அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வன்முறைகளும் சரி, இன்றைக்கி எப்பயுமே போல் சிறப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிங்கிறதா இந்த பாலின சூழலில் நம்ம ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. சரி, குடும்பத்தில் வந்துட்டு பாலினம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துட்டு குடும்ப சூழலில் பெண்கள் தங்கள் குழந்தைகள் மட்டும் இல்லாமல் அனைவரிடமே பாலின சமூகமயமாக்கல் செயல்பாடுகளில் ஈடுபடணும். சமூக மதிப்புகள், பாலின விதிமுறைகள் மற்றும் பள்ளி குடும்பத்தில் இதை எப்படி நடைமுறைப்படுத்தணும், இந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாத்தையும் அவங்க முன்னெடுத்து கொண்டு போகணும். எனவே இன்றைய காணொளியில் நம்ம வந்துட்டு வகுப்பறை சூழல்லையும் சமுதாயத்திலையும் பள்ளி சூழல்லையும் பாலின சமூகமயமாதல் எந்த அளவுக்கு பங்கெடுத்திருக்குன்றதை பற்றி பார்த்தோம். மீதி கருத்துக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.